டேஸ்ட்டான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை தோசை செய்கிறதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. எதில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதில் 1/4 பங்கு துவரம்பருப்பும் 1/4 பங்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. தோசை அரைக்கிறதுக்கு தேவையான மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 பல்லு பூண்டும் 1 சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. ஒரு மணி நேரத்தில் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அடைக்கு மாவு அரைக்கும் போது அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைக்காதீங்க. முதல்ல அரிசியையும் ரெடி பண்ணி வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரிசி மசிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பருப்பை போட்டு 1 நிமிஷம் சுற்ற விட்டு எடுத்துருங்க. பருப்பை நைஸாக அரைக்க தேவையில்ல. அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் மாவை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பை கடைசியாக போட்டு அரைச்சிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தோசை மெலிசாக ஊற்றுறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கலந்துக்குங்க. திக்காக ஊற்றுறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கல் சூடானதும் உங்களுக்கு தேவையான திக்னஸுக்கு தோசையை ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு வெந்தோன்னே எடுத்துருங்க. இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னியும் அவியலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடை தோசையோட வெல்லமும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.